இது ரெண்டுமே நடக்காது. நம்ம செயல பற்றற்ற நிலையில இருந்தால் நம்ம அந்த செயல் தெளிவான செயலா இருக்கும், நல்லதொரு செயலா இருக்கும். வாழ்க்கையில எப்பெல்லாம் உங்களுக்கு முடிவெடுக்க தடுமாறுகிறதோ அடுத்தவங்க தேடி போற இதை விட்டுலாமே. ஒரு பிரச்சனை இருந்தா பிரச்சனை நம்மளுடைய, அதை அனுபவிக்கிறது நம்ம. இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அதுக்கு முடிவெடுக்கிறது ஈஸியா, இல்ல நமக்கு தெரிஞ்ச பிரச்சனையை நம்ம முடிவெடுக்கிறது ஈஸியா? நமக்கு தெரிஞ்ச பிரச்சனைக்கு நம்ம முடிவெடுக்கிறது தான் ஈஸி. பட் அந்த முடிவு ஈஸியானதை எப்ப மாற்ற முடியும்னா பற்றற்ற நிலையில வைக்கும் போது மட்டும்தான் நம்ம எடுக்கிற முடிவு சரியானதா இருக்கும். பற்றோடு இருந்தால் அந்த இடத்துல நம்மளால தெளிவான முடிவு எடுக்க முடியாது. பகவான் சொல்றாரு, வாழ்க்கையில கிரகஸ்தனுக்கும் செயல் உண்டு, சன்னியாசிக்கும் செயல் உண்டு. கிரகஸ்தனுடைய செயல் நம்ம மாதிரி சம்சாரிகளுடைய செயல் வீடு, கடை, குடும்பம், தொழில் இருக்கும். சன்னியாசியுடைய செயல் ஆசிரமம், சாதனா, அவங்கள அதை சுற்றியான ஒரு குரூப் இருக்கும். பகவான் சொல்றாரு, கிரகஸ்தன் வீட்டில் இருக்கும் போது கூட பற்றற்ற நிலையில் இருந்தால் அதுவே பறந்தாமல் இருக்கும் இடம். கிரகஸ்தன் பற்றற்ற நிலையில் இருந்தால் அதுவே பறந்தாமல் இருக்கும் இடம். சன்னியாசி ஆசிரமத்தில் இருக்கின்ற போது கூட பற்றோடு இருந்தால் அதுதான் பாவ பூமி. இது நான் சொல்ற பகவான் கீதையில சொல்றாரு. கிரகஸ்தன் பற்றற்ற நிலையில் இருந்தால் ஆனால் பறந்தாமல் இருக்கிற இடமா, தேடி எங்கேயுமே வராத 108 திவ்ய தேசங்கள் நீ தேடாத. பற்று இல்லாமல் உன் வீட்டில் இருந்தால் அந்த இடம் நான் இருக்கின்ற இடம். ஆனா நீ சன்னியாசியா இருந்துட்டு கூட பற்றோடு இருந்தா அந்த இடம் பாவ பூமி. சொல்லிட்டு சொல்றாரு, ஜனகர் முதலானோர், ஜனகர் ராமாயண காலம், ஜனகர் முதலானோர் நிஷ்காம கர்மம் புரிந்ததனாலே என்னை வந்து சேர்ந்தார். இது ஒரு ஸ்லோகம். ஜனகர் முதலானோர் நிஷ்காம கர்மம் புரிந்ததாலே என்னை வந்து சேர்ந்தார் அப்படின்னு பகவான் சொல்றாரு. பகவான் கீதை சொல்றது மகாபாரத யுகம், கிரேதா, திரேதா, துவாபர, கலி 4 யுகத்துல. இவர் சொல்றது 3ஆவது யுகம், மகாபாரத யுகம். ஆனால் இவர் எடுத்துக்காட்டு சொல்றது ராமாயண யுகம். ஜனகரை பத்தி சொல்றாரு, ராமனை பத்தி சொல்லல, ஜனகரை பத்தி சொல்றாரு. ஜனகர் முதலானோர் நிஷ்காம கர்மம் புரிந்ததாலே என்னை வந்து சேர்ந்தனர். இது ஏன் ஜனகரை பத்தி சொல்றாரு பார்த்தா, ஜனகர் ஒரு பெரிய ராஜா, ராமனுக்கே பொண்ணு கொடுத்தவர் மாமனாரு. அவர் பற்றற்ற நிலையில ராஜாவா இருந்தாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பட் ஒரு அழகான ஒரு ஜனகருடைய ஆட்சி காலத்துல ஒரு அருமையான சம்பவம். ஜனகர் தன்னுடைய நாட்டுல ஒரு தலைநகரம் அமைச்சு நல்ல விதமா மக்களுக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களோட பண்ணி கொடுத்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதோடைய நாட்டுடைய கடைசி பகுதியில ஒரு குரு, ஜனகருடைய குரு தான், ஜனகருடைய குரு. அவரே அந்த இடத்துல இருந்து தன்னுடைய சீடர்களுக்கு எல்லா விதமான வித்தைகளும் வாழ்க்கைக்கு தேவையான நல்லது கெட்டது வழிகளும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் குரு பற்றற்ற நிலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பற்றற்ற நிலை இருக்கு, இந்த பற்றற்ற நிலையில இருந்தாதான் உனக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கும், பற்றற்ற நிலையில இருந்தாதான் உன்னால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும், பற்றற்ற நிலையில இருந்தாதான் அகங்காரம் இல்லாம இருக்கலாம். இப்படின்னு பற்றற்ற நிலையை பத்தி பலவாறு சீடர்களுக்கு எப்படி எல்லாம் புரியுமோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம் வருது, குருவே இந்த பற்றற்ற நிலையை பத்தி நீங்க நிறைய சொல்லியிருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் பார்த்தா நமக்கு எப்பவுமே வந்து சொல்றத விட நம்ம கேட்டா ஈஸியா இருக்குமா? குழந்தைகளுக்கு வாயத்த அப்படின்னு சொன்னா வாய் திறக்க மாட்டான், அப்படின்னு வாய் திறந்துடுவாங்க. நம்ம வாய் திறக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ பற்றற்ற நிலையை பத்தி பலவாறு சொல்லி கொடுத்துருக்கீங்க, யாரையாவது நான் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போயிட்டு பற்றற்ற நிலைனா என்னன்னு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா. உடனே குரு சொன்னாரு, அப்ப நீ நேர கிளம்பி ஜனகரை போய் பார்த்துட்டு வா, போய் நேர கிளம்பி ஜனகரை போய் பார்த்துட்டு வா, நான் சொன்னேன்னு சொல்லு, ஒரு 4 நாள் இருந்து அவருடைய வாழ்க்கையில பற்றற்ற நிலையில எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னாரு. சீடனுக்கு ஏண்டா கேட்டோம்னு சந்தேகம் கஷ்டமாயி போச்சு. பற்றற்ற நிலையை பத்தி குரு கிட்ட கேட்டா குருவானவர் எதை ஒரு இவரோட பெரிய குரு கிட்ட அனுப்பினா இல்ல இன்னொரு ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம். குருவானவர் நீ போயிட்டு ஜனகரை பார்த்துட்டு வான்னு சொல்லுறாரு. ஏன் ஜனகரை பார்த்துட்டு வான்னு சொல்றாரு அப்படின்னு யோசிச்ச முடிக்கிறதுல கிளம்பி போன்னு சொல்லிட்டாரு குரு. குரு சொல்லிட்டா வேற வழி இல்லை, கிளம்பி போயிதான் தீரணும். சரி குரு சொல்லிட்டாரே போகுமே சொல்லிட்டு 4 ட்ரெஸ், 4 நாளாவது தங்கி இருந்தா தானே தெரியும். ஒரு 4 ட்ரெஸ், அவனுக்கு இருக்கிறதே 4 ட்ரெஸ் தான். அந்த 4 ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு நடைப்பயணமாவே ஜனகரை தேடி வரான். இந்த நாட்டு கடைசியில இருந்து
அந்த நாட்டு கடைசி எல்லைக்கு வர்றதுக்குள்ளார 2 நாள் பொழுது போயிடுது, 2 நாள் முடிஞ்சு போயிடுது. வந்து சேர்ந்த நேரமும் அந்தி சாஞ்சு போகுது, அஸ்தமமாய் போகிறது, சூரியன் அஸ்தமமாய் போகுது. அந்த காலகட்டங்களில் வந்து தொலைதூரங்கள்ல இருந்து யார் வந்தாலும் அஸ்தமத்துக்கு அப்புறம் பார்க்க மாட்டாங்க, அஸ்தமத்துக்கு அப்புறம் பார்க்க கூடாது. அன்னைக்கு நம்ம வீட்டுல விளக்கு வச்சுட்டா யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அஸ்தமத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. வாயில் காப்பலாம் அந்த வாசல்ல நிக்கிறவன் சொன்னா இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஜனகருக்கு ஒரு பக்கத்துல ஒரு மாளிகை இருக்கு, அதிதிகள் வந்து தங்குறதுக்கு ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்கிறாரு, நீ அங்க போய் படுத்துக்கோ, அந்த சாப்பாடு கிடைக்கும் சாப்பிட்டுக்கோங்க, பெட் எடுத்து தூங்கிக்கோங்க, காலையில எழுந்து நாம வந்து எழுப்புறேன், குளிச்சு முடிச்சுட்டு ஜனங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் சரி போய் ஜனங்களை பார்த்தலாம், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகைக்குள்ள போறான். மாளிகைக்குள்ள போகும்போது நடக்கிற பாதையெல்லாம் பட்டு தம்பளம் வச்சிருக்கு. உள்ள போய் சாப்பிட இடம் பார்த்தா அறுசுவை உணவும் வச்சு அதுக்கு மேலான எல்லாரும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. போய் படுக்கிற இடம் பார்த்தா பஞ்சனை, அதுக்கு மேலான ராஜாவுடைய கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்கும், ஸோ எல்லா சுக சௌகரியங்களோடையும் இருக்கு. பட்டு கம்பளத்துல நடக்கும் போதே அவனுக்கு மனசு வேற மாதிரி தோணுது. ஒரு நாள் நடக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இனி ராஜாவை நம்ம எங்க 4 நாள் இருந்து இந்த சுகத்தை அனுபவிக்க போறோமே, அவனால அது நடக்க முடியல. சாப்பிட போய் உட்கார்ந்தோம்னா சதாகாலமும் ஆசிரமத்துல எப்படி சாப்பாடு இருக்கும், அந்த காலத்துல குருகுல ஆசிரமம், அந்த சாப்பாடு சாப்பிட்டவனுக்கு விதவிதமான சாப்பாடு, எதை சாப்பிடுறதுன்னு தெரியல, எதை விடுறதுன்னு தெரியல, ஆனாலும் எதையோ சாப்பிடுறான். போய் படுத்துக்கலான்னு சரி அந்த பஞ்சனையில வந்து படுத்துக்கலான்னு படுத்தா தூக்கம் வரல. சாதாரண சதாகாலம் கட்டாங்கரையில படுத்தவனுக்கு திடீர்னு பஞ்சனை கொடுத்த எங்கிட்ட தூக்கம் வர்றது, தூக்கமும் வரல. சரி கொண்டு வந்திருக்கிற அந்த பெட்டில படுத்து பார்த்தா தூக்கமே வரல. சரி கொண்டு வந்திருக்க 4 ட்ரெஸ்ல ஒரு துண்டை மட்டும் எடுத்து கீழே விரிச்சு அதுலயே படுத்து தூங்கலாம். படுத்துட்டு தூங்கலாம்னு நினைச்சு படுத்தா தோணுது, எப்படா இந்த ராஜா நாளைக்கு காலையில இந்த ஜனகரை போய் பார்ப்போம், சொல்லிட்டு உங்களுடைய பற்றற்ற நிலையை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவோமே அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குறான். தூக்கமும் வரல. காலையில விடிகாலையில எழுந்து குளிச்சு ரெடியா இருக்கான். இந்த வாயில் காப்பலாம் நினைச்சிட்டு வரான். சரி அவன் அதிதியை எழுப்பி அவரை கூட்டிட்டு போய் ராஜாவை பார்க்கலாமே பார்த்தா இங்க ரெடியா நிற்கிறான். நான் ரெடி, இப்போவே ராஜாவை பார்க்க போகலாமே. வாயில் காப்பலாம் என்ன பண்ணுவான், சரி வாங்கும் அப்படின்னு கூட்டிட்டு ராஜாவை அரண்மனைக்கு கூட்டிட்டு போறான். அரண்மனையில போகும்போது பார்த்தா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய ஆசிரமத்துல இருந்து, தான் படிச்ச ஆசிரமத்துல இருந்து ஒரு சீடன் தன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, ஒரு பெரிய சந்தோஷம். வேகமா அங்க இருந்து இறங்கி வந்து வணக்கம் சொல்லி கூட்டிட்டு போய் தன்னுடைய சீட்டுக்கு பக்கத்திலே ஒரு சீட்டை கொடுத்து உட்கார அமர்த்தி வச்சு பேசுறாங்க. எங்க இருந்து வர, குரு எப்படி இருக்கிறாரு, இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குமே, நான் ஏறி விளையாட மரம் எப்படி இருக்கும், இப்படி ஒவ்வொன்னா கேட்கிறான். கேட்டுட்டே இருக்கும்போது இது நல்லா இருந்தது, குரு நல்லா இருக்கிறாரு, இன்னைக்கு பற்றற்ற நிலையை பத்தி குரு பேசிக்கிட்டு இருந்தாரு, அப்ப நான் தான் பற்றற்ற நிலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். அவர் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு, ஆனா எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நேற்று உங்க அரண்மனைக்கு உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுடைய விருது மாளிகையில தங்கியிருந்தேன். அந்த மாளிகையில் நான் நடக்கிறதுக்கே 10 கம்பளமும், நான் சாப்பிட்றதுக்கே அத்தனை சாப்பாடும், நான் தூங்குறதுக்கே அவ்வளவு பஞ்சனையும் இருந்தா உங்களுடைய மாளிகை எப்படி இருக்கும், உங்களுடைய சாப்பாடு எப்படி இருக்கும், உங்களுடைய நெட்டை எப்படி இருக்கும், நீங்க எப்படி பற்றற்ற நிலையில வாழ்வீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள இன்னொரு வாயில் காப்பாங்க முடியும். மன்னருக்கு வணக்கம் சொல்லிட்டு சொல்றான். மன்னரே, இந்த அதிதி தங்கிட்டு இருந்த வீடு தீப்பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவன் விட்டா பேசிக்கிட்டு இருக்கிறது ஜனகரன்றதை மறந்து வேகமா ஓடுறான். ஏன்னா மாளிகை தீப்பிடிச்சு எழுதிட்டு இருக்கு. உள்ள அவன் கொண்டு வந்து அவனோட ட்ரெஸ் 4 ட்ரெஸ் அதை எடுத்தாங்கம்மா, வேகமா ஓடி போறான். போய் எடுக்கிறதுக்குள்ள பொண்ணு மாளிகை தீப்பிடிச்சு எரியுது. போன்னு அழுறான். ஐயோ ட்ரெஸ்ஸும் போச்சு, ஆசிரமத்துல இருந்து வந்தோம், பற்றற்ற நிலையில இருந்து கத்துக்கலான்னு வந்தா ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதுல ஜனகர மகாராஜாவும் வந்துடுறாரு. ஜனகரன் பார்த்துட்டு கேட்கிறாரு, என்ன உனக்கு இவ்வளோ என்ன கஷ்டம், ஏன் இவ்வளோ அழுது ஊரை கூட்டிக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு, என்ன பிரச்சனையா, என்கிட்ட இருந்து 4 ட்ரெஸ் அதுவும் தீப்பிடிச்சு எழுதிக்கிட்டு இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கிற, என்னுடைய அதிதியா வேற வந்திருக்கிற, உன்னுடைய ட்ரெஸ் 4 ட்ரெஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சா நான் உனக்கு திருப்பி கூட தரமாட்டேன்னா, நான் ஒரு ராஜா அதை திருப்பி கூட தரமாட்டேன்னா, பற்றற்ற நிலையை பத்தி இவ்வளவு நேரம் என்கிட்ட பக்கமா பேசிக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கு வீட்டுக்கு என்ன வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன்னு சொன்ன போதான் அவனுக்கு ஒரு ஞானோதயமே வந்தது. அப்பதான் நமக்கு புரிஞ்சது, நம்ம ஆசிரமத்துல இருக்கும்போது கூட என்னுடையது எனக்கு பட்டு வச்சிருக்கிறோம், இங்க ராஜா
தன்னுடைய மாளிகையை தீப்பிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு, பற்றற்ற நிலை பத்தி எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. மன்னர் காலில் ஜனக மன்னர், நான் தெரியாம உங்களை பேசிட்டேன், தெரியாம தப்பு கணக்கு போட்டு வந்துட்டேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அப்பதான் நான் என்னோட வாழ்க்கையில உயர முடியும். பற்றற்ற நிலைய பகவான் என்னுடைய குரு சொல்லி கொடுக்கும் போது எனக்கு புரியல, உங்களை பார்த்த போதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம். அதனாலதான் பகவான், நீ எந்த இடத்துல வேணாலும் செய், எந்த வேலையை வேணாலும் செய், எந்த செயல் வேண்டுமானாலும் செய், அந்த செயலை பற்று இல்லாமல் செய். ராமாயண காலத்தை வாழ்ந்த ஜனகரை இங்க கீதை சொல்லும் போது எடுத்துக்காட்ட காட்டாதுக்கும் அந்த பற்று இல்லாத நிலைதான் காரணம். பற்று இல்லாமல் செய்யும் பொழுது நாம் செய்கின்ற எல்லா செயலும் பரந்தாமன் செய்கின்ற செயலாவே மாறி போகுது. பற்று இல்லாமல் செய். பகவான் திரும்ப சொல்றாரு, பற்று இல்லாமல் செய் அர்ஜுனா, செயலை செய், செயல் எது வேண்டுமானாலும் செய், அந்த செயலை பற்று இல்லாமல் செய். அந்த பற்று இல்லாமல் செய்கின்ற செயலின் பலனையும் எதிர்பார்க்காமல் செய். உன் சுதர்மத்தை மட்டும் கடைபிடி. கடைசி வார்த்தை சொல்றாரு, உன் சுதர்மத்தை மட்டும் கடைபிடி. என்ன பகவான் தன்னை சுதர்மத்தை கடைபிடிக்க சொல்றானே, இது ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, ஏன் சுதர்மத்தை சொன்னாரு? இந்த பகவத்கீதை சொன்ன பகவானுக்கு ரெண்டு காரியம் பண்ண தெரியாது. பகவானுக்கே ரெண்டு காரியம் பண்ண தெரியாது. ஒண்ணு, எந்த பொருளையும் வேஸ்டாக்க தெரியாது, தேவையில்லாமல் படிப்பது கிடையாது. நம்ம தான் சாப்பாடு வேஸ்ட் ஆக்குவோம், நம்மளுக்கு கிடைச்ச பொருளை வேஸ்ட் ஆக்குவோம். பட் பகவானுக்கு எந்த பொருளையுமே வேஸ்ட் ஆக்க தெரியாது, எந்த பொருளையுமே வேஸ்ட் ஆக்க தெரியாது. அடுத்த காரியம், எந்த படைச்ச எந்த பொருளானாலும் ரெண்டு பொருளை ஒரே மாதிரி படைக்கவும் தெரியாது. உலகத்துல பகவான் படைச்ச எந்த ரெண்டு பொருளும் ஒரே மாதிரி இருக்காது, அது இயற்கை. ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ரெண்டு கை கட்ட விரல் எடுத்து பார்த்தா ரெண்டு கை கட்ட விரல் ரேகையே வேறதான், ரெண்டு கை கட்ட விரல் ரேகையே வேறதான். ஒரு மரத்துல ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கலாம், ஆனால் அடுத்தடுத்து இருக்கின்ற இலைகள் கூட ஒரே மாதிரி இருக்காது. ரெண்டு இலைகள் வேறு விதமா தான் இருக்கும். மனசுல தோணும், உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறாங்க. 7 பேர் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு வேறுபாடு வச்சுதான் இருப்பாங்க. ஏன் பகவான் ஏன் ரெண்டுத்தையும் ஒரே விதமா படைக்கிறது இல்லை அப்படின்னா, எல்லா பொருளுக்குமே அதற்கு உண்டான ஒரு சுதர்மம், அதற்கு உண்டான ஒரு தர்மம், அதற்கு உண்டான ஒரு தேவையை வச்சுதான் பகவான் படைக்கிறாரு. தேவை இல்லாம எந்த பொருளும் படைக்கிறது இல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு உண்டான ஒரு சுதர்மத்தை வச்சுதான் பகவான் படைக்கிறாரு. காலையில பார்த்தோம், காகம் கத்துது, காகத்தை பார்த்த உடனே பித்திருக்கடன் அவங்களுக்கு சாப்பாடு வச்சா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம். பட் அதுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காகத்துக்கு பித்திருக்கடன் நம்ம வச்சோம், பகவான் சுதர்மம் வைக்கிறோம். என்னன்னு பார்த்தா, ஊருக்குள்ள ஆறு நடமாட்டமா இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அழுகின பொருள் கிடந்ததுன்னா, அது செத்த எலியா இருக்கட்டும், இல்ல நம்ம போற சாப்பாடே நல்லா இல்லாத சாப்பாடா கூட இருக்கட்டும், அதை எடுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போட்டுட்டு வந்துடும். இதுவரை நீங்க பார்த்தது ஏன்னா இனிமேலாவது பாருங்க, கண்டிப்பா பார்த்துருக்கீங்க. சப்போஸ் பாக்குறேன்னா, நானும் தேவையில்லாத பொருட்களை நம்மளே இதையே எடுத்து போகுது. தேவையில்லாத பொருட்களை ஊருக்கு நடுவில் கிடந்தா, ஆள் நடமாட்டமா இருக்கிற இடத்துல இருந்தா மக்களுக்கு அதனால வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும். எடுத்துக்கொண்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போட்டு வந்துடும். அப்ப அந்த இடத்துல அது கிடந்து மக்கும் சூரிய வழிபட்டு அந்த இடம் அது சுத்தமாய் போயிடும். அதனால ஊருக்கு அவதரில் போய் போட்டு, ஊருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் போட்டு வந்துடும். ஒரு காகத்துக்கே இத்தனை பெரிய சுதர்மத்தை படைச்ச பகவான் நம்மளை படைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சுதர்மம் படைக்காமல வச்சிருக்க போறாரு. நம்மளை படைச்ச நம்மளுக்கு ஒரு நோக்கம் இல்லாமல படைச்சிருக்க போறாரு. கண்டிப்பான ஒரு நோக்கம் உண்டு. நம்ம எல்லாரும் பகவான் கிட்ட வேண்டது, இனி ஒரு பிறவி வேண்டாம், இரவா நிலை வேண்டும், மறுபடி பிறவா நிலை வேண்டும், மறுபடியும் எனக்கு பிறக்காத இந்த சம்சார சாகத்துல என்ன மாட்டாத பகவானே தான் வேண்டும். ஆனா நம்ம எதுக்காக படைச்சாலோ அந்த படைச்ச பயனை நம்ம பூர்த்தி செய்யலையா, மறுபடி நீங்கள் பிறந்து ஆக வேண்டும். இது பகவான் வச்ச விதி. எதுக்கு நம்ம படைச்சிருக்கிறாரோ பூர்த்தி பண்ணி ஆகணும். பூர்த்தி பண்ணலையா, நீ மறுபடி எத்தனை கோயிலுக்கு போனாலும் மறுபடி பிறவான நிலை வேண்டும் எழுதலாம். மறுபடி பிறவான நிலை வேண்டுமான பகவான் சொல்லுவோம் மனசுக்குள்ளே, நான் உன்னை எதுக்கு படைச்சனோ அதை முடிச்சுட்டு வந்து சேர்ந்து, அதுக்காக தான் உன்னை படைச்சிருக்கேன். ஏன்னா படைச்ச பொருள் வேஸ்டாக தெரியாது. எதுக்கு நான் உன்னை படைச்சிருக்கோம் அதை முடிச்சுட்டு வந்துடு. இத்தனை தடவை படைச்சாலும் அதுக்கு நம்ம எதுக்கு படைச்சிருக்கிறாரோ அதை நம்ம முடிச்சுட்டா அடுத்த பிரேக்கிங் ஒண்ணு கிடையாது.
எப்படி ஆயிருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு என்ன புகழ் கிடைச்சிருக்கு, அடுத்தவங்களுக்கு என்ன பேரு கிடைச்சிருக்கு, அதுதான் நம்ம ஆசைப்படுறோமே தவிர நாம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறதே கிடையாது. அதுக்கு காரணமும் நம்ம தான். குழந்தைகளை படிக்கும் போது கூட நீ அவன மாதிரி படி, நீ அவன மாதிரி இரு, நீ அன்னை மாதிரி இரு, நீ தம்பி மாதிரி இரு, அடுத்தவனை காட்டி காட்டி தான் வளர்க்கிறோமே தவிர நாம் என்ன ஆக வேணுமோ அதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஒரு ரோஜா என்று மல்லிகையாக மாற முடியாது. ஒரு ரோஜா என்னைக்கு மல்லிகையா மாறவே முடியாது, அது சத்தியமே கிடையாது. ஒரு ரோஜா ரோஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதோட வாழ்க்கையில அது சாதிக்க முடியும், பூத்து குழுவும் நறுமணம் நிறைய பார்க்கலாம். ஆனா மல்லிகை ஆகணும்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சக்தியை முழுவதும் செலவழிச்சாலும் இந்த ஜென்மத்துல மல்லிகை ஆகுமா? ஆகாது. அடுத்த ஜென்மத்துல ஆகுமா? அப்பயும் ஆகாது. ஏன்னா பகவான் மல்லிகையை படைச்சிருக்கிறான். என்ன காரணத்துக்காக நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறோமோ அதுல முயற்சி செஞ்சால் தோல்வி அடைந்தால் கூட அடுத்த பிறவியில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த பிறவியில நம்ம தோற்றுட்டு போயிட்டா கூட அந்த பலனை நிவர்த்தி பண்ணலைன்னா அடுத்த பிறவிலையாவது வெற்றி கிடைக்கும். திருஞான சம்பந்தருக்கு 3 வயசுல ஞானம் கிடைச்சதான். ஏன் 3 வயசுல ஞானம் கிடைச்சது? ஒரு வேலை முடிய வேண்டியது முடியாம போச்சு, சில காரணங்கள் சில வேலைகள்னால முடியாம போச்சு. அதனால 3 வயசுல அவருக்கு ஞானம் கிடைச்சது. இந்த பிறவில நம்ம என்ன ஆகணும்ன்ற நமக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டா அதுல நம்ம தோற்று போயிட்டா கூட அடுத்த பிறவில நம்மளால அடைய முடியும். ஆனா வாழ்நாள் பூரா இந்த ஜென்மம் பூரா அடுத்தவங்களாகணும் நினைச்சுட்டே இருந்தா எத்தனை ஜென்மம் ஆனாலும் அடுத்தவங்களா மாறதுக்கு முயற்சிகள் எடுக்கலாமே தவிர அதுல ஒரு வெற்றின்னு நம்மளுக்கு ஒண்ணு வந்து சேராது. அதான் பகவான் சொல்றாரு, நீ எது வேணாலும் சரி, ஆனா நான் படைச்ச சுதர்மத்தை காப்பாற்று, நான் படைச்ச சுதர்மத்தை காப்பாற்று. உனக்கு எதை நான் படைச்சிருக்கணும் அதை நிவர்த்தி பண்ணு. அர்ஜுனனுக்கு நான் எப்படி கொள்ளுவேன்? அதெல்லாம் அர்ஜுனன் கேட்டான், நீ என்ன கொள்ள? நான் தானே உன்னை படைச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா நீ எப்படி கொல்ல போறீங்க? அப்படியே நீ கொண்டுட்டாலும் நீ கொண்டது ஆகாது அர்ஜுனா, நான் கொண்டதான் ஆகும், அன்றைக்கு போடுதான்னு சொன்னான். சோ பகவான் நம்மளை எதற்கு படைச்சிருக்கிறாரோ அதை உணர்வதுதான் நம்ம ஞானத்துடைய முதல் படி. நம்முடைய ஞானத்திற்கு முதல் படி அதுதான். நான் எதற்காக வந்திருக்கணும் அதை உணர்ந்துட்டாலே ஞானம் அடைஞ்ச மாதிரி, மற்றது தானே நடக்கும். இதுதான் இந்த ஊருக்கு போய் சேர பாதைன்னு உணர்ந்துட்டா அது பயணம் போயிடுவோம். பாதையே எதுவும் தெரியல. அதுதான் பகவான் சொல்றாரு, உன்னை நான் எதற்கு படைச்சிருக்கிறோமோ அதை உணர்ந்து கொள் முதல்ல, அதுக்கப்புறம் அது தானே நடக்கும். பகவான் சொல்றாரு, சுதர்மத்தில் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. எல்லா சுதர்மத்துக்கும் உயர்வு தாழ்வும் கிடையாது. எவன் தன் சுதர்மத்தை கடைபிடிக்கலையோ அதுதான் அதர்மம் சொல்றாரு. உனக்கு உண்டான சுயம் எதுவோ அதை கடைபிடிப்பது தர்மம், அது சுதர்மம். நமக்கு படைக்கப்பட்ட உண்டான சுயத்தை உணர்வது தர்மம், அது சுதர்மம். அடுத்தவங்க மாதிரி ஆகணும்னு நினைக்கிற ஆசை பரதர்மம், அது அதர்மம். தான் என்னவாகணும்னு சுயத்தை உணர்றது சுதர்மம், அடுத்தவங்க மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது பரதர்மம், அது அதர்மம். அதர்மம் தோன்றும் போதுமெல்லாம் நான் தோன்றுவேன்னு சொன்னது அதர்மம், வேற எதுவுமே இல்லை. எப்பெல்லாம் அடுத்தவங்களாகணும்னு ஆசைப்படுறோமோ அதுதான் அதர்மம். பகவான் சொல்றாரு, அதர்மம் என்னன்னு தெரியல. அதர்மம் தோன்றும் போதெல்லாம் பகவான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப எது அதர்மம்? இதுதான் அதர்மம். அடுத்தவங்களா நம்ம ஆகணும்னு ஆசைப்படுறதுதான் அதர்மம். பகவானுடைய சூத்திரத்துல அப்படிதான் சொல்லுது. இந்த அடுத்தவங்களை ஆகணும்னு நம்ம ஆசைப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பாரதத்துக்கு மேலான ஒரு விளக்கம் கிடையாது. மகாபாரதத்துக்கு மேலான ஒரு விளக்கம் தேடவே வேண்டாம். பீஷ்மர் சத்திரியகுல வாரிசு. அவருடைய தர்மம் போர் செய்யறது, நாட்டு மக்களை காப்பாற்றுவது பீஷ்மருடைய இது. 18 நாள் சண்டை நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 படையில இருந்தவங்க யாரை தளபதி ஆக்குறது, யாரை போர் செய்ய வைக்கிறது, எப்படி நம்ம போர் செய்யணும், இப்படி சட்ட திட்டங்கள் எல்லாம் வகுக்கிறாங்க. பீஷ்மர் கௌரவர்கள் சேனைக்கு தளபதி ஆகிறாரு. திருஷ்டத்யும்னன் ஆச்சாரியரை கொள்றதுக்காகவே பிறந்த திருஷ்டத்யும்னன் பாஞ்சாலி கூட பிறந்தவர் பாண்டவர்கள் சேனைக்கு தளபதி ஆகலாம். அப்ப 2 பேரும் உட்காந்து இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு சண்டைகள் எப்ப ஆரம்பிக்கும் எப்ப நடக்கும் எதுவுமே தெரியாது. அந்த காலகட்டம் அப்படி கிடையாது. சண்டை எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும், எப்படி நடக்கணும், இது 2 பேரும் பேசி வச்சுதான் சண்டையே போடுவோம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசுறதுனால சண்டை போடுவோம். அந்த காலத்துல 2 பேரும் பேசுறதுக்கு சண்டையே நடக்கும். 2 பேரும் பேசுறதுக்கு வாய்ப்பே சண்டையே கிடையாது. 2 பேரும் பேசி வச்சுதான் சண்டையே போடணும்.
அப்ப ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த பக்கம் தளபதியா விஸ்வஜீமன் உட்காரணும், கருடர்கள் சேனைக்கு தளபதியா பீஷ்மர் உட்கார்றாங்க. ரெண்டு பேரும் உட்கார்ந்து சட்டத்திட்டங்கள் ஒத்துறாங்க. பீஷ்மர் சொல்றாரு, அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் ஆயுதம் ஏந்தக்கூடாது, சூரியன் அஸ்தமத்துக்கு அப்புறம் ஆயுதம் ஏந்தக்கூடாது. ஒருவன் அவயம் என்று சொல்லிவிட்டான், ஒருவன் எனக்கு நான் சரணாகதி சொல்லிட்டானா அவன் மேல அஸ்திரம் போடக்கூடாது, அவன் மேல அஸ்திரம் போடக்கூடாது. தேரில் இருக்கிறவன் கூட தான் சண்டை போடணும். இவனுக்கு கீழே காலால் படையில இருக்கிறவன் கூட சண்டை போடக்கூடாது. யானை மேல இருக்கிறவன் கூட தான் சண்டை போடணும், மாட்டிக்க கூடாது. யார் யார் எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறார்களோ அந்த எல்லைக்கு உட்பட்டு மட்டும்தான் சண்டை போடணுமே தவிர அந்த எல்லையை மீறக்கூடாது. எல்லையை மீறுறது அதர்மம், எல்லையை மீறுறது அதர்மம் சொல்றாரு பீஷ்மர். 10 நாள் தளபதியா அந்த சேனையை நடத்துற 10 நாட்களும் அந்த போர் அவர் என்ன விருத்தாரோ அதுபடியே நடக்குது. 6 மணி அஸ்தமம் சாஞ்சிட்டா ஒரு சண்டையும் கிடையாது. அதை விட இன்னொரு அதிசயம் அதுல என்னன்னா, 6 மணிக்கு மேல ஆபத்துல இருக்கிறவன் எதிரியா இருந்தாலும் அவனுடைய புண்ணுக்கு மருந்து போட்டு காயம் போட்டு அவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டு அவன் காப்பாற்றணுமா. இதுவும் போர் தர்மத்துல இருக்கு. அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவனை காப்பாற்றக்கூடிய இதுவும் நம்ம பண்ணியாகணும்னு சொல்றாரு. அஸ்தமமானதுக்கு அப்புறம் போர் நடக்கக்கூடாது, பரஸ்பர நட்பு இருக்கணும்னு சொல்றாரு. அதன்படி 10 நாளும் சண்டை நடக்குது. 11வது நாள் 10வது நாள் அமுப்படுக்கையில படுத்துறாரு பீஷ்மர். அந்த அந்த சேனையை தலைமை தளபதி. 11வது நாள் துரோணர் வர்றாரு. அடுத்தவனுடைய சுதர்மத்தை நடைபெற்றினா என்ன நடக்கும்ன்றதுக்கு உதாரணம் இதான். 11வது நாள் துரோணர் போர் தளபதி ஆகிறாரு. போர் தளபதியை துரியோதனன் ஆக்கினோடமே ஆச்சாரியருக்கு ஒரு சந்தோஷம். சொல்றாரு, இன்று எப்படி ஆயினும் நான் பாண்டவர்களின் ஒருவனை சிறைப்பிடிப்பேன். ஆச்சாரியர் சொல்றாரு, இன்று எப்படி ஆயினும் பாண்டவர்களின் ஒருவனை நான் சிறைப்பிடிப்பேன். துரியோதனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒருத்தரை சிறைப்பிடிச்சுட்டா போமே, அதுவும் ஒருத்தனை சொல்லிட்டு அது யுதிஷ்டனாக கூட இருக்கலாம். ஆச்சாரியர் சொல்றாரு, அது யுதிஷ்டனாக கூட இருக்கலாம். எப்படின்னு நான் அவனை சிறைப்பிடிப்பேன் சொல்றாரு. எப்படி நான் சிறைப்பிடிப்பேன்னு சொல்றது துரியோதனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷம். எப்படியும் சிறைப்பிடிச்சுட்டு வரேன்னு போர் ஆரம்பிக்குது. ஆனால் பீஷ்மர் வகுத்த சட்டத்திட்டங்கள் அப்படியே மாறுது. ஏன்னா அவருடைய நோக்கம் ஒண்ணு மட்டும்தான், இன்னைக்கு எப்படினாலும் யுதிஷ்டனை சிறைப்பிடிக்கணும்ன்றது மட்டும்தான். சட்டத்திட்டங்கள் அப்படியே மாறுது. யார் கூட வேணாலும் சண்டை போடுறாங்க, எந்த ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்படல, அஸ்திரம் ஆயுதமே இல்லைன்னு சொன்னாலும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. அந்தி சார்ந்ததுக்கு அப்புறமும் சண்டை போடுறாங்க. ஏன்னா குருகுலத்தில் உட்கார்ந்து சீடனுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய குருவான ஒருவர் எப்ப செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனனுக்காக ஆயுதம் ஏந்தினாலோ அதனால வந்த விளைவு, அடுத்தவங்கள மாதிரி ஆகணும்னு நினைச்ச விளைவு. 13ஆம் நாள் போர்ல அபிமன்யு கொல்லப்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 13வது நாள் போர்ல அபிமன்யு கொல்லப்பட்ட துரோகம் நடந்ததும் துரோணாச்சாரியர் தலைமையில தான் நம்ம மறக்க முடியாது. 6 மகாரதர்கள் சேர்ந்து, ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒருத்தர் கூட தான் சண்டை போடணும் பீஷ்மர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. 6 மகாரதர்கள் சேர்ந்து ஆயுதமே இல்லாத அபிமன்யுவை 6 பேர் சேர்ந்து அடிச்சு சாவடிக்கிறான். அந்த துரோகம் நடந்ததும் ஆச்சாரியர் தலைமையில தான். ஏன்னா தன்னுடைய தர்மமாக குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய தர்மத்தை விட்டுட்டு அடுத்தவனுடைய சுதர்மமான ஆயுதம் என்ற விளைவு நம்ம புரிஞ்சிடும். அடுத்தவங்களை மாறணும்னு ஆசைப்பட்ட அவங்க விளைவுகள் இல்லை, அதோட முடியல. அந்த துரோணருமே நிஷ்டையில இருக்கும்போது சாகடிக்கப்படுறாரு. அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு சொன்ன உடனே நிஷ்டையில போறாரு. அவரை கொள்றதுக்கே வந்த திருஷ்டத்யும்னன் அவால்ல வெட்டான். ஆச்சாரியாரே அதர்மத்தை மீறும்போது நான் என்னுடைய தர்மத்தை காப்பாற்றணும் மீறான். 14வது நாள் துரோணர் உடைய ஆயுள் முடியுது. அடுத்த நாள் கர்ணன் தளபதியான உடனே தளபதி பொறுப்பு துரியோதனன் எடுத்திருக்கான். கர்ணா, என் அருமை நண்பா, இனி என் சேனைகளுக்கு நீயே தளபதி ஆயிடு அப்படின்னு சொன்னாலே கண்ணன் அவன் எப்படி என்னுடைய கடனை நான் தீர்ப்பை நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் அப்போ உடனே தளபதி ஆன உடனே சொல்றான், என் தாத்தா என்னுடைய குரு பீஷ்மர் என்ன சட்டத்திட்டங்கள் வகுத்தாரோ அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மட்டுமே இந்த போர் நடக்கும். அதுதான் தர்மம் சொல்றது. ஏன்னா சத்திரிய வம்சத்துல பிறந்தவன், சத்திரிய வம்சத்துல பிறந்தவன் அவன் சொல்றான், என்னுடைய தாத்தா என்னுடைய குரு பீஷ்மர் என்ன சட்டத்திட்டங்கள்
துரியோதனன் சொன்னாரோ அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மட்டுமே இந்த போர் நடக்கும். அந்த போர் விதியை மீறவே கூடாது. அந்த போர் விதியை நான் மீற மாட்டேன், அவர்களும் மீறக்கூடாது. 6 மணிக்கு மேல அஸ்திரம் போடக்கூடாது. ஆபத்துல இருந்து ஒருத்தன் வந்துட்டு அவனுக்கு அவையம் பண்ணி ஆகணும். இது ரெண்டுமே துரியோதனன் கர்ணனுடைய தலைமையில நடக்கும் பொழுது நடக்கிறது. நடந்த ஆச்சா இன்னமும் இருக்கு, முடியல. இதுக்கு அடுத்து 18வது நாள் போர், கடைசி நாள் போர் நடக்குது. கடைசி நாள் போர்ல துரியோதனன் அடிச்சு பீமனால் அடிச்சு குற்றூரும் துறையுமா கீழே கிடக்குறான். அப்ப ஆச்சாரியோட பையன் துரியோதனன் கிட்ட வர்றான். துரியோதனா, மீதம் நான் இருக்கிறேன், இவன் கட்டளையாவது சொல். மீதம் நான் ஒருவன் இருக்கிறேன், உன் கட்டளையாவது சொல். ஏன்னா அவனும் சென்றோடு கடனுக்காக சொல்றான். துரியோதனன் பண்றான். என்ன அவங்க ஆச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன் கிட்ட என்ன பண்ண முடியும்? தன்னுடைய உடம்புல வழியில ரத்தத்தை எடுத்துட்டு அஸ்வத்தாமன் நெத்தில வச்சு சொல்றான், நீ இனி என் சேனைக்கு நீ தளபதி ஆவாய். நான் இறந்து போனால் அஸ்தினாபுரத்துக்கு மன்னனாவாய். மன்னனாவா நீயே வச்சுக்கோ, நான் எப்படி நான் போயிடுவேன். நீ மன்னனா இருக்கோ, உன்னால என்ன செய்ய முடியுமோ போய் செய் அப்படின்னு சொல்றான். கடைசியா வந்தது ஆச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன். ஆயுதமே இல்லாதவனோடு சண்டை போடக்கூடாதுன்னு ஆச்சாரியார் பீஷ்மர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனா ஆச்சாரியார் பையன் என்ன பண்ணா, 5 பேர் பஞ்சபாண்டவர்கள் தூக்கிக்கிட்டு இருக்கிறவங்க மேல போய் அஸ்திரம் போட்டு வந்தான். பாண்டவர்கள் நினைச்சு அஸ்திரம் போட்டு வந்தான். அதுதாங்க அதர்மம். தன்னுடைய சுதர்மத்தை காப்பாற்றும் பொழுது அங்கே எந்த விதமான அதர்மமும் ஏற்படாது. ஆனால் அடுத்தவர்களுடைய சுதர்மத்தை காப்பாற்ற நினைத்தால் என்ன கேடு விளைவுன்னு சொல்றதுக்கு பாரதத்துக்கு மேலான வேற ஒரு எடுத்துக்காட்டும் இல்லை. அதுதான் பகவான் சொன்னாரு, உன்னுடைய சுந்தரமும் எப்படிப்பட்டதாயினும் அதை கடைபிடி அப்படின்னு. ஒரு குரு ஒருத்தர் தன்னுடைய ஆசிரமத்தை ஒரு ஆசிரமத்தை ஒரு ஆணுக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் வச்சு குடி அமைச்சு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த குருவானவர் எப்பெல்லாம் இந்த சீடர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரோ அப்பெல்லாம் அந்த ஆத்தங்கரையில் உட்காந்து பாடம் சொல்லி தருவாரு. அப்ப அந்த ஆத்தங்கரையில் மேல மரத்து மேல ஒரு தேல் கூடுல வசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குரு எப்பெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரோ இந்த தேலுக்கும் அது புரியுமோ புரியாதோ தெரியாது, அதுவும் உட்கார்ந்து நிஷ்டையில பாடம் கேட்கும். இந்த குருவானவர் அந்த எல்லா சகலம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எப்போ அந்த ஆசிரமத்தை அந்த மரத்துல இருந்து கலந்து போறாங்களோ அப்ப தேடும் தன்னுடைய வீட்டுக்கு போயிடும், அதாவது அந்த இடத்துக்கு போயிடும். இப்படிமா போய்கிட்டே இருந்ததா. ஒரு நாள் குருவானவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்பொழுது அந்த கவனத்துல ஆசிரியர் மேல வச்ச குருவானவர் மேல வச்ச இந்த கவனத்துல தவறி அந்த தேயில ஆத்துக்குள்ள விழுந்துருக்கு. குருவானவர் மட்டும்தான் அதை பாக்குறாரு. வேகமா போய் தூக்க போறாரு. வேகமா தூக்க போன உடனே டப்புன்னு கடிக்குது. எவ்வளவு நேரம் பாடம் சொல்லி கொடுத்தவரை கவனிச்சேர்ந்தெல்லாம் டப்புன்னு கடிக்குது. கையெழுக்கிறாரு. மறுபடியும் தூக்கணுமே, விட்ட உள்ள போயிருக்கு, தூக்க போற டப்புன்னு கடிக்குது. சரி, இதுக்கு மேல இதை தொட முடியாது. பக்கத்துல இருந்து ஒரு குச்சியை உடைச்சு அந்த தேலை உள்ள விட்டுட்டு வெளியிட்டு போடுறாரு. வெளியிட்டு போட்டுட்டு அவரால் தன்னுடைய பாடத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு சீடனை இருந்தான், குருவே நிறுத்துகள், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும், சொல்லு. என்ன கேள்வியானாலும் நிவர்த்தி பண்றதுக்கு தானே நான் இருக்கேன், சொல்லு. இல்ல, அந்த தேலை நீங்க காப்பாற்ற போனீங்க, அது இத்தனை நாள் பாடம் கழிச்சு அதை நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். இப்ப தண்ணிக்குள்ள விழுந்த அந்த தேடு உங்களை கடிக்குது, அப்புறமா நீ ஏன் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க? விட்டு வந்துருக்க வேண்டியதான, போகுதுன்னு விட்டு வந்துருக்க வேண்டியதானே. குரு சொன்னாரு, கடிப்பது அது சுதர்மம், கடவுள் அதுக்கு கொடுத்த வரம் அது. ஆனால் காப்பாற்றுவது என்னுடைய சுதர்மம். கழிப்பது அதோட சுதர்மத்தை அது விடாத போது காப்பாற்ற என்னுடைய சுதர்மத்தை நான் எப்படி விடுவேன்? நான் காப்பாற்றியே தெரிவேன், அதனாலதான் நான் காப்பாற்றினேன்னு சொன்னாரு. தான் பகவான் சொல்றாரு, உன்னுடைய சுதர்மம் எதுவாயினும் அதை உயர்வு தாழ்வு இல்லை. சுதர்மத்துல உயர்வு தாழ்வு கிடையாது. இன்னைக்கு நம்ம தான் இந்த வேலை நல்லது, இந்த வேலை கெட்டது